Taste the Daily. நாமக்கல் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திமுகவினர் 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு நிறுத்தியுள்ளதாகவும், தற்போது வேலை செய்தவர்களுக்கு பணம் வழங்கப்பட மாட்டாது எனவும் பொய் பிரச்சாரம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் எனவும், கழக நிர்வாகிகள் விளக்க பிரசுரம் மூலம் கிராமம் கிராமமாக சென்று 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு 125 நாட்களாக உயர்த்தி உள்ளது என விளக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜா, பரமத்தி வேலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலாவதி, மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் ஸ்ரீதேவி மோகன், கழக அமைப்பு செயலாளர் சேவல்ராஜ், ஐடி விங் மாவட்ட செயலாளர் முரளி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலை வாய்ப்பை நிறுத்திவிட்டார்கள், மத்திய அரசு நிறுத்திவிட்டது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒவ்வொரு யூனியன் அலுவலர்களும் அந்த 100 நாள் வேலை செய்கின்ற அந்த பெண்களையே அழைத்து வந்து, இனிமேல் உங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு கிடையாது, மத்திய அரசு நிறுத்திவிட்டது, அது அதிமுக துணை போய்விட்டது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார். ஆக அது உண்மை இல்லை. 120 நாள் என்பது 100 நாள் என்பதை 125 நாட்களாக உயர்த்திருக்கின்றார். பெயரை மட்டும்தான் மாற்றியிருக்கின்றார். மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் என்பதை மாற்றி அவர் ஜீராம் என்று மாற்றிருக்கின்றார். வேற என்னவோ மாற்றி நமக்கு 25 நாள் வேலை அதிகமாக இருக்கு. அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இனி நான் நோட்டீஸ் அடித்து தலைமையில் கொடுத்துருக்கிற மாடல அதை நான் அடிச்சு கொடுத்துறேன், எல்லா உதவிகளும் கொடுத்துறேன். வீடு வீடாக போய் அதை சொல்லணும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மசினக்குடியில் காட்டு யானை தாக்கி உயிரிழந்த தொழிலாளரின் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் ஆறுதல் கூறப்பட்டது. குரூப் ஹவுஸ் பகுதியைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளி மணி பஜாரில் நடந்து வரும்போது அங்கிருந்த காட்டு யானை தாக்கி பரிதாபமாக இறந்தார். தகவல் அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் மணி குடும்பத்திற்கு நேரில் ஆறுதல் கூறி ஸ்டாலின் அரசு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தினார். இந்நிலையில் பஜாரில் புதர் மண்டி உள்ளதால் விலங்குகள் நடமாட்டம் தெரிவதில்லை எனவும், இது பற்றி புகார் அளித்தும் விடியாத அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் கிட், வாலிபால் கிட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் வழங்கினார். கருங்குழி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களின் விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் அதிமுக சார்பில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பேரூர் கழக செயலாளர் RT ஜெயராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கிரிக்கெட் கிட் மற்றும் வாலிபால் கிட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செங்கோட்டை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் கந்தசாமி பாண்டியன், நெல்லை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவ ஆனந்த், மாவட்ட அவைத்தலைவர் மூர்த்தி உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் வரும் தேர்தலில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி வாகை சூடும் வகையில் பணியாற்றிட நிர்வாகிகள் உறுதியேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சுரங்கப்பாதை விரிவாக்கப் பணியை விரைந்து முடிக்க உரிய ஒத்துழைப்பு வழங்க விடியாத அரசுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி வலியுறுத்தினார். அரக்கோணம் ரயில்வே இரட்டை கண் சுரங்கப்பாதை விரிவாக்கப் பணிக்காக 10 நாட்கள் மூடப்பட்டு பணி முடிந்ததும் திறக்கப்படும் என அறிவித்த நிலையில் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதால் மக்கள் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. இதையடுத்து அங்கு ஆய்வு மேற்கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரயில்வே பொறியாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர்களிடம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தினார். 17 நாட்களாகியும் இன்னும் பாதி பணி கூட முடியல. இதற்கு என்ன காரணம் என்னவென்று சொன்னால், ரயில்வே துறைக்கு இந்த மாநில நெடுஞ்சாலைத்துறை ஒத்துழைப்பு தரல. இந்த கழிவுநீர் கால்வாய்கள் எல்லாம் கழிவுநீர் செல்வதற்கு, ட்ரைனேஜ் செல்வதற்கு இது மாநில நெடுஞ்சாலை. அந்த மாநில நெடுஞ்சாலை அவர்களுக்கு எந்த இடத்திலே கால்வாய் அமைக்கலாம், அவங்க அப்ரூவல் கொடுக்கணும், பர்மிஷன் கொடுக்கணும். அந்த ரயில்வேக்கு
இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலைத்துறை ஒத்துழைப்பு கொடுக்காதனால இன்றைக்கு பணி சுணக்கம் ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தெல்லார் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக அரசு செய்த சாதனைகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி கே மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் திமுக அரசின் அவலங்கள் குறித்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். இதில் மாவட்ட அவைத்தலைவர் TKP மணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.